இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக இடம், ஆன்மீக அருள் நிறைந்த ஒரு இடம் சொல்லணும். அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை வேற, மதிய நேரம் குரு வழிபாடு சிறப்பா. இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக இடம், ஆன்மீக அருள் நிறைந்த ஒரு இடம் சொல்லணும். முருகருடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் இப்போ ஒரு 100 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் சொல்லணும். அந்த பாம்பன் சுவாமிகள் வந்து பாம்பனில் பிறந்தனால் பாம்பன் சுவாமின்னு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த இடம் ஒன்று நமக்கு சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து தெரிய வந்தது. ஸோ அவர் ஒரு 7 வருஷம் சிதம்பரமில் ஒரு வீட்டில் இருந்திருக்காரு. அவர் வந்து சென்னையில் தங்கியிருந்தது, அப்புறம் வந்து பிறப்பின் விளைசை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு வீட்டில் சிதம்பரமில் 7 வருஷம் தங்கியிருந்திருக்காரு. பக்கத்துலேயே அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ண கோயில்னு சொன்னாங்க. அது என்ன டீட்டெயில் நேரில் போய் கேட்போம். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க, முருகன் அருள், பாம்பன் சுவாமிகள் அருள், அதை தாண்டி நமக்கு மேலே உள்ள ஒரு இறைவன் அருளை பெற்றுட்டு வருவோம். சிந்தை தெளிந்ததையா, என் அகந்தை அழிந்ததையா, கண்கள் நனைந்ததையா, என் கவலை கலைந்ததையா, உன்னை நினைக்கையிலே உள்ளம் சிலிர்க்குதையா, என் உள்ளம் சிலிர்க்குதையா, வேலவா திருப்பட்டி வெற்றி வேலப்பா. வெற்றி வேலப்பா, வேதனைகள் தீரப்பா, என் சிந்தை தெளிய வைத்தாய். முருகா வெற்றி வேல் வேலப்பா, வேதனைகள் தீரப்பா, என் அகந்தை நீ ஒழித்தாய். உன்னை நாடி வந்தோமே முருகா, உன்னை தேடி வந்தோமே முருகா. இந்த இடத்தோட பேரு இதான் பின்னத்தூர் தான். ஆமா ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இதை போங்க காத்து இயற்கையான இது இந்த மாதிரி நடக்கிறோம். அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை வேற, மதிய நேரம் குரு வழிபாடு சிறப்பா. முருகா வெற்றி வேல் வேலப்பா, வேதனைகள் தீரப்பா, என் அகந்தை நீ ஒழித்தாய். இந்த மாதிரி காத்துலாம் ஏசி கரண்ட் பில்லு எல்லாம் இல்லாம இந்த வேப்ப மரம் வந்து அவர் தவம் பண்ணத இடத்த தவம் பண்ணப்ப இருந்த வேப்ப மரம் அப்படியே அந்த மோட்ல வந்து சாயங்காலம் காத்துவாங்க, சாமி காத்துவாங்க போவாங்க வருவாங்க. பெருசாவும் சின்னதாவும்
அதுதான் நான் கேட்டா. அத ஐயா வந்து இறைவனடி சேர்ந்தே 100 ஆண்டு ஆயிருக்கு போச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு. வளர்ச்சியும் இல்ல. முருகரோட அவர் ஐக்கியமாகி 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மரம், அதை தான் கேட்டா. அப்ப ஒன்னும் வளர்ந்துருக்கணும், ஆனா அந்த மரம் அதே மாதிரியான ஒரு இதுல இருக்குன்றாங்க. காத்தடிச்சுங்க நல்லா. இது விட்டாவளி கடல் காத்தடிக்கிற இடம். அவ்வளவு புயலுக்கும் இந்த மரம் ஒண்ணுமே ஆகலைங்களா. அப்படின்னா இந்த இடம்லாம் வரதா புயல்லாம் பாத்துருப்பீங்களா? எல்லா புயலும் வந்தது. வரதா புயல், சுனாமி எல்லாம். சுனாமி இங்கதான் பக்கம் தான். அந்த பிச்சாவரம் சைடு அவ்வளவுதான், கடல் தான். கடல் தான், அவ்வளவுதான். ஆனா சுனாமி இந்த மெயின் ரோடு தான், கடல் தான் மெயின் ரோடு. இவர் வந்து காலையில வாக்கிங் வருவாராங்க. வந்து சும்மா தவம் வந்துட்டு அப்படியே இது போட்டு போயிடுவாரு. இங்க அவர் யார் மூலியமா வந்தாரு? இங்க அந்த காலத்துல இருந்தாங்க புள்ளமார்கள் இருந்தாங்க. ஓகே, சரி சரி சரி. ஏன்னா சென்னையில 7 வருஷம் அந்த வீட்டுல வந்து தங்கி ஓட்டு கூட இருந்தது. இப்ப நான் கட்டுறேன். 7 வருஷமா இப்ப அங்க தங்கி இருந்திருக்காரு. 7.5 வருஷமா உப்புலியா தானே. 7.5 வருஷம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ல. அவருக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு முதல்ல வெள்ளை துணி தான் போட்டிருப்பாராம். முருகன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் காவிக்கு மாறிட்டதா சொல்லுவாங்க ஒரு கதை. ஓம் ஸ்ரீ குமரகுருதாசர் குருப்யோ நமக. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சரவணபவாய நமக. ஓம் சரவணபவ ஓம் சரவண. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாசர் குருப்யோ நமக. குருப்யோ நமக. வணக்கம் கைஸ். இன்னைக்கு அழகப்பன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்ன ஊர்னு, என்ன ஊர், இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்குன்னு. அப்புறம் அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள். பின்னத்தூர் இது கிராமம். நீங்கள் பாம்பன் சாமி அடையாறுங்கள். பின்னத்தூரில் நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தான் கோயிலுக்கு பூஜை பண்ணுறோம். ஆமாம். களத்து மோடுன்னு இருக்குது. களத்து மோட்டில் நாங்கள் அங்கேயும் பண்ணுறோம். வாரம் வாரம் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி பண்ணுறோம். எப்போதும் வந்தாலும் வரலாம். இந்த மடம் தான் களத்து மோடு. இந்த இடத்தோட மகிமை என்ன? அவர் தவம் பண்ண இடம் வந்து பாம்பன் சாமி தவம் பண்ணிட்டு இங்கே இருந்து முருகன் கோயிலில் இருந்தார். நீங்கள் எந்த ஊருக்காரர் தான்? ஆமாங்க. உங்கள் பேர்? செந்தில்குமார். செந்தில்குமார். எத்தனை வருஷமா? நாங்கள் சாமி சின்ன பிள்ளைல. ஆமாம் ஆமாம். அப்பா காலத்துலேருந்து. அதான் சாமி பையன் சொன்னவன், இந்த பையன் அண்ணன் தம்பி சொன்னது கோயில். கட்டின கோயில். அவர் கட்டின கோயில் வந்து ராமநாத ஈஸ்வரர் பர்வதவர்த்தினி. அங்க வந்து சிவன் கோயில அவர் கட்டியிருக்காரு. அந்த கோயிலுக்கு அவர் தான் கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காரு. ஐயா கும்பாபிஷேகம் பண்ண கோயில். இங்க வந்து ஐயா இந்த மண்ணில் எத்தனை நாள் இந்த ஊர்ல இருந்திருக்காரு? 7.5 வருஷம் இருந்திருக்காரு.
7.5 வருஷம் இங்க இருந்திருக்காரு. தங்கியிருந்து இந்த மேட்டு காலத்துக்கு வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு ஜபம் பண்ணிட்டு போவாங்க காற்று வாங்கிட்டு. அதான் எல்லாருமே சொன்னாங்க அவர் வந்து காலை நேரத்தில் வாக்கிங் இங்கே தான் வருவார் அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஐயா வந்து தியானம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வந்து தியானம் பண்ணுவார். இப்போ இது வந்து நம்ம பிச்சாவரத்துக்கு முன்னாடி இருக்கு, இதுக்கு அடுத்து பின்னாடி வந்து கடல். ஸோ ஐயாவுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு நிம்மதி, ஒரு ஒரு இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணணும்னு தோணி இருக்கு. இப்போ இந்த மரத்தை பற்றி சொல்லுங்க. அவர் இருந்ததுலேருந்து மரம் வந்துருக்கு. அவர் வளரவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, ஒரே சைஸா இருக்கு, நடுத்தரமா இருக்கு. அதுதான் நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ வந்து அங்கே அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மரத்தை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஐயா வந்து தியானம் பண்ணப்போ இருந்த மரம் அப்படின்னா, இப்போ ஐயா வந்து இறைவனடி சேர்ந்து முருகனோட ஐக்கியமாகி 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ 100 ஆண்டுகள்னா ஒரு நூற்றாண்டு. அப்போ ஒரு நூற்றாண்டாக இருக்கக்கூடிய மரம் வந்து இந்த வேப்ப மரம். அதிகப்படியாக நான் அதான் கேட்டேன், அப்படின்னா பெருசாக வளர்ந்துருக்கணுமே, ஒரு பெரிய மரமா இருந்திருக்கணுமே அப்படின்னா 100 வருஷம் 100 வருஷம் அது அப்படியே இருக்கு. எந்த காத்து மழை எதுக்குமே அசையல. அதாவது ஐயா அதாவது அவர் இறைவனடி சேர்ந்தே 100 வருஷம் ஆகுது. அப்போ அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்திருப்பார். அப்போ ஒரு 150 வருஷம் மரம். ஆனா வரதா புயல், சுனாமி, அது ஒன்றும் அசைக்கல. அந்த மரத்தை சுத்தி இருந்த மரங்கள்லாம் கூட விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த மரம் வந்து விழுகவே இல்லை அப்படின்னு. ரைட். அதாவது ஐயாவுடைய தியானம் பண்றதுக்கான ஒரு இடமா இந்த வேப்ப மரம் நிழல் கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் நிறைய பேர் வந்து அவருடைய வரலாறுல வந்து ராமேஸ்வரத்தை பற்றி சொல்லுவாங்க, பாம்பன் பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் சென்னையில் அவர் இருந்த GH வார்டு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வார்டு, அதை சொல்லுவாங்க. அவர் தம்புச்செட்டி தெருவில் இருந்தார். இந்த இடம் வந்து எனக்கே ரொம்ப புதுசு. நான் இந்த இடத்துக்கு அதுவும் ஐயா தன்னோட வாழ்க்கையில ஒரு 7.5 வருஷம் இங்க அந்த வீட்டில் தங்கி இருந்து இந்த இடத்துல இருந்திருக்காருன்னு போது இந்த மண்ணை மேய்ச்சதுல நமக்கு பெரிய சங்கல். வேற எங்கேயுமே அதிகப்படி தங்கல. இங்க இதுக்கப்புறம் சென்னை அந்த டைமோட மண் எடுத்துட்டு போய் வீடு கட்டுறாங்க. கொஞ்சோண்டு மண் எடுத்துட்டு வீடு கட்டக்குள்ள அந்த ஈசான மூலையில அரிகால்படியும் மண் எடுத்து போய் வாசப்படியில கட்டுவாங்க. நிலவாசல மண் எடுத்து போய் கட்டுவாங்க. இந்த மண் எடுத்து போய் கண்டிப்பா இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். அவரை நம்ம நினைக்கிறோங்கிறத தாண்டி அவர் நினைக்கிறனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியுது. இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? கோயிலுக்கு சொந்தமான இடம் தான். வேற ஒருத்தவங்க வேற பார்ட்டி அர்த்தம்னா அவங்க அப்பாவை வந்து கிணவுல வந்து முதுகுல போய் சாமி அடிச்சு இதுக்கு மேற்பட்டு இது இடம் கல்லா இருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, அவங்களும் கல்லா இருக்கிறவங்களும் வந்து அறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதோட மறுநாளோட நிறுத்திட்டாரு கல்லா இருக்கிறத. எனக்கு சாமி வந்து கிணவுல சொன்னாரு, இதுக்கு மேற்பட்டு நான் அறக்கலாம்ப்பா அப்படின்னு வந்து கோயிலில் சொல்லிட்டு ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதோட அதாவது இது என்னுடைய இடம், இந்த இடத்துல நான் இருக்கேன், அதனால இதுக்கு மேல இதை வந்து இடத்த சுருக்க கூடாதுன்னு சொல்லி இதோட முடிச்சிங்க அப்படின்னோடனே நேற்றுக்கு 500 ரூபா கொண்டாந்து கோயில்ல கொடுத்துட்டு அவரோட கனவுல போய் அப்படி முதுகுல தட்டி இருக்காரு. ஆமா, செல்லமா தட்டி இருக்காரு. இல்லன்னா ஒரு வீட்டுக்கே இப்ப உங்களை இட்டு போடுவோம். அப்படியா? வந்துட்டாரு. அவரு இங்கதான் இந்த ஊரு தான். இல்லன்னா அவர் வீட்டுக்கே போயிட்டு போய் அவரே பேசுவாரு. ஒரு பெரிய உதாரணமா இருந்திருப்பாரு, வாழும் உதாரணமா. ஐயா வந்து அடிச்சிருக்காருன்னா பெரிய விஷயமா, அவர் செல்லமா அடிச்சானா திட்டி அடிச்சானா அவர் கைப்பட்டதுங்கிறத ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்ம வந்து அடுத்த கோயில்ல போய் பார்ப்போம் வாங்க.
இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு 7.5 வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு, தங்கி இருந்த வீடு. அந்த வீட்டோட இந்த ரூம் தான் பாருங்க. ஸோ சுவாமி இங்கே தான் தங்கி இருந்து இங்கே ஒரு 7.5 வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவர் கட்டியிருந்த கோயில் தான். இப்போ இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒரு பெரிய குடும்பமா இருக்காங்க. இந்த போட்டோ காமிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா நீங்க வந்து சாமி பத்தி சொல்லுங்கம்மா. இங்க அவர் எப்போ வந்தாரு? எனக்கு அந்த அளவு தெரியாது, என் பிள்ளைய சொன்னா சரி. அப்படியா? என் பிள்ளை இந்த எல்லாம் என் பிள்ளைதான். எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான்? ஆமா. மொத்தம் உங்களுக்கு 9 பிள்ளையா? சொல்லுங்க. தங்கச்சிக்கு 3, உங்களுக்கு 6 பேரு. எல்லாரும் அப்படியேதான் இருப்போம். இன்னும் அப்படிதான் என் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. சந்தோஷம். நீங்க சாமியோடைய உங்க சாமி அருள், அதாவது அவர் இந்த மாதிரி கனவுல அவரு தான் எனக்கு உயிரே கொடுக்கறது அவரு தான். இப்ப ரொம்ப 1 மாசம் கிடந்தான். அவரை தான் நினைச்சு அவரை தான் அவர் சாமி உங்களுக்கு இந்த மாதிரி நினைச்சேன் நான் அவர் அந்த மாதிரி பண்ணாரு. எல்லாம் செய்யறாரு, எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு குறை தான். எதையுமே வந்து கடவுள் வந்து ஒரு கரெக்டான நேரத்துல கொடுப்பாரு. ஆமா, அவருக்கு தெரியும். எனக்கெல்லாம் வந்து அப்படிதான். நான் வந்து சில விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நினைச்ச டைம்ல இருடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய நல்ல செய்திகளோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன். ஆமா, நான் குடும்பத்தோட வரேன். இங்க உங்க பிள்ளை ஆட்சிட்டு கண்டிப்பா நாங்க வர்றோம். உங்க வீட்டுக்காரங்க அந்த போலீஸ் ஆனந்தராகம் ஈஸ்வரிய பத்தி சொல்றாங்க. எனக்கு பிடிக்கும். அதுல சரி சரி சரி. உங்க அம்மாவையும் பிடிக்கும். அந்த பேசுறது, உங்களை கூப்பிடுறது. நல்ல பாசமான பிள்ளையா இருக்கேன். ஆமா ஆமா, சந்தோஷம். சரி, சந்தோஷமா இருக்கும். அந்த சீரியல் தான் எனக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அப்பெல்லாம் ஒரு சேர்ந்து வரும். ரைட், ஓகே, சந்தோஷம். பாப்போம். சரியா? என் பேரு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இங்க பூஜை பண்றாருல, எங்களை கூட்டிட்டு போய் களத்து மேட்டு பூஜை பண்ணவங்க. ஆமா ஆமா. உங்க பேரு ஐஸ்வர்யா, அவரு பேரு ராஜேந்திரன். ராஜேந்திரன். இங்க பாம்பன் சுவாமிகள் இங்கதான் வந்து தங்கி இருந்திருக்காரு. ஆமா. இங்க எத்தனை வருஷமா இருந்தாரு? 7.5 வருஷம் தங்கி இருந்தாங்க. 7.5 வருஷம் இந்த வீட்டுல தங்கி. ஆமா. அவர் கைப்பட குறிப்புலாம் எழுதி இருக்கிறாரு. எழுதி இருக்காங்க. என்ன எழுதி? ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒண்ணு அது இருக்கு. அது சுவாமி வீட்டோட ஓனரோட அம்மா வந்து சாதம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. வெறும் சாதம் மட்டும்தான் சாமி சாப்பிடுவாங்க. அவருக்கு வந்து சாதம், கொஞ்சம் நெய், இது மட்டும், பருப்பு, காய்கறி, புளி இதெல்லாம் சேர்க்காம தான் சாப்பிடுவாங்க. சேர்க்க மாட்டாரு. ஆமா. அவர் உப்பு சேர்த்துக்காதனாலதான் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது, சீக்கிரம் எலும்பு கூடனது. அதனால வந்து இங்க இருந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டி இங்க நிறைய பேர் வராங்கல்ல, வேண்டிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா நிறைய பேருக்கு நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரன் கூடி வந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கு. சாமி கிட்ட உண்மையா மன உருகி வேணும்னா எல்லாமே கண்டிப்பா நடக்குது. நடக்காம இல்ல. லேட்டா கொடுத்தாலும் கரெக்டா குடுக்கறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவருடைய வாக்கியம் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை தள்ளிலாடும் என்னை தள்ளுக, என்னை நம்பினோரை தள்ளுன்னு சொல்லுவார். முருகா, நீ வந்து என்ன கூட தள்ளி வச்சிரு, எனக்கு செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா என்ன நம்பி வர்ற பிள்ளைகளுக்கு செய்யாம இருக்காத. கேள்விப்பட்ட என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் 6 முறை சண்முக கவசம் படிச்சாலே போதும். எந்த வியாதியா இருந்தாலும் சரியா போயிடும். ஒரு நாளைக்கு 6 முறை முடிஞ்ச வரைக்கும் படிக்கலாம். ஒரு குமரஸ்வம் டெய்லியும் படிக்கலாம். சிம்பிளா நீங்க சொல்லணும்னா ஒரு நாளைக்கு அவருக்கு நம்ம வந்து மினிமம் இந்த மாதிரி ஒரு பூஜையா பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 6 தடவை சண்முக கவசம் படிச்சா சொன்னாலே போதும். எந்த வியாதியா இருந்தாலும் சரியா போயிடும். வீட்டுல ஒரு விளக்கேத்தி வச்சு 6 முறை சண்முக கவசம் படிச்சு. வியாதின்றதை தாண்டி இப்போ வந்து இந்த முக்கியமா ஒரு ஏதோ ஒரு மன கஷ்டமோ இருக்கோ, அப்படி ஏதோ ஒண்ணு எதுனாலும் எல்லாமே இருக்கு. ஆமா, நான் அதுலதான் எல்லாத்துக்குமே அறுத்திருக்கேன். நம்ம உடலோட பாகங்களுக்கு இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. பாம்பன் சுவாமி அவர்களுடைய அருள்னால நம்ம இங்க வந்து இவங்க எல்லாரையும் பார்த்தோம். அவர் தங்கி இருந்த 7.5 வருஷம் ஐயா தங்கி இருந்த வீடு. அதனால வந்து முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் வந்து சென்னை போயிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்.
எல்லாரும் ஒரு நாள் நீங்கள் சென்னைக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. நானும் திருப்பி எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரோம். ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வரணுமா? ஆமாம், ஈஸ்வரி வசுந்தராவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சின்னையா, ஈசு எல்லாம் வரோம். முதல்ல எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும். ஆமாம், அழகு ஏப்பா அழகு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சரிம்மா, ஆசீர்வாதங்கள், நன்றி. சரியா? கண்டிப்பாக ஐயா கிட்ட வேண்டிக்கங்க. நீங்கள் எப்பெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ நினச்சிக்கோங்க நம்மளையும். கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து 7 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 7.5 வருஷம் இங்கே தங்கி இருந்திருக்காரு இந்த வீட்டில். கோயில் இங்கே இருக்குது, பின்னத்தூர் கிராமம், சிதம்பரம் வட்டம், கடலூர் மாவட்டம். கூகுளில் வந்து நான் இந்த இடத்த ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஐயாவோட அருளை வந்து இங்கே பெரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முக்கியமாக அந்த களத்து மேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனான ஒரு இடம். மக்களை வந்து, அதாவது தெய்வத்தை வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து நினைச்சாலே அருள் புரியக்கூடிய ஒரு கடவுள் தான் பாம்பன் சுவாமிகள். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வரோம். இந்த குடும்பத்தில் இங்கே வந்தால் நீங்கள் தங்குற வசதி இருக்குது, இங்கே வந்து தங்கிக்கலாம், ரூம்ஸ் இருக்குது. இங்கே வரக்கூடியவங்க நம்ம எங்கேயா வெளியில் போய் தங்கணும் அப்படிலாம் இல்லை, இங்கேயே தங்கிக்கலாம். அதுக்கான ரூமும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கோயில் அந்த அங்கே தான் இருக்குது கோயில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், 10 அடி தான் கோயில். நல்லா வந்து நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்மாவும் அப்படியே இங்கே வந்து பாம்பன் சுவாமி பிரதிஷ்டை பண்ணி அங்கே அவர் கட்டின கோயில். அவர் தான் கும்பாபிஷேகமும் முதல்ல வந்து செஞ்சு வச்சுருக்காரு 1912. அதனால் வந்து முன்னாடி வாங்க, நீங்கள் ஏகப்பட்ட தகவல் வந்து கோயில் பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. சந்திப்போம்.